இயக்கச்சியில் ராணுவத்தினருக்காக காணி சுவீகரிக்க முயற்சி, காணி உறுதிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட காணி உரிமையாளர்கள். யாழில் 1134 ஏக்கர் பரப்பளவில் 533 கடல் அட்டை பண்ணைகள். அர்ச்சுனா எம்பி உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை விவகாரம், சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. நீண்ட நாட்களுக்கு பின் மீண்டும் கைவிலங்குடன் பிள்ளையார். குருக்கள் மடம் அகழ்வு பணி தற்காலிகமாக நிறுத்தம். வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதிப்பது குறித்து அரசாங்கம் ஆய்வு. பிறப்புச் சான்றிதழ் இல்லாவிடிலும் பாடசாலையில் அனுமதிக்க முடியும், அமைச்சர் அறிவிப்பு. திருகோணமலையில் பல ஆயுதங்கள் மீட்பு. தொண்டமனாறு நன்னீராக்கும் திட்டத்தினால் பாதிப்பு, வலுக்கும் எதிர்ப்பு. மனோ எம்பி உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. நிலக்கரி மோசடியின் பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார், நாமல் ராஜபக்ஷ கடும் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பு தொடர்கொள்ளை சம்பவம், பெண் உட்பட 6 பேருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கிளிநொச்சியில் ராணுவத்தினரின் தேவைக்காக சுமார் 26 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிராக காணி உறுதிகளுடன் காணி உரிமையாளர்களின் தலைமையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பச்சுளைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட இயக்கச்சி பகுதியில் உள்ள 18 குடும்பங்களுக்கு சொந்தமான 25.73 ஏக்கர் காணியினை அடாத்தாக ராணுவத்தினர் கையகப்படுத்தி கடந்த 16 வருடங்களாக ராணுவத்தின் 4வது பட்டாலியனின் இலத்திரனியல் இயந்திர பொறியியல் பிரிவினரின் பாரிய முகாம் அமைத்துள்ளனர். குறித்த முகாம் அமைந்துள்ள பகுதிக்குள் தனியார் காணிகள் தவிர்த்து முத்துமாரி அம்மன் கோவில், பொதுநோக்கு மண்டபம், சிறுவர் முன்பள்ளி என்பனவும் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த காணியினை நிரந்தரமாக சுவீகரிப்பதற்கு ஏதுவாக காணியினை அளவீடு செய்யும் பணிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை நில அளவை திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதியில் காணி உரிமையாளர் காணி உறுதிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஆதரவாக அரசியல்வாதிகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் சிவில் சமூகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணி அளவீட்டு பணிகளை நிறுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட செயலர் நில அளவை திணைக்களத்துக்கு அறிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் சுமார் 1134 ஏக்கர் பரப்பளவில் 533 கடல் அட்டை பண்ணைகள் இயங்கி வருகிறது என கரையோர நீர்வாழ் உயிரின செய்கை விரிவாக்கல் மற்றும் கண்காணிப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நீர்வாழ் உயிரின செய்கை தொடர்பான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் ஆகியோரின் இணைத்தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடல் அட்டை வளர்ப்பு பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வேலணை, யாழ்ப்பாணம், நல்லூர் மற்றும் சண்டிலிப்பாய் ஆகிய பிரதேசங்களில் சுமார் 1134 ஏக்கர் பரப்பளவில் 533 கடல் அட்டை பண்ணைகள் இயங்கி வருகின்றது. மேலும் ஊர்காவற்துறை, வேலணை, சங்காரி மற்றும் நெடுந்தீவு ஆகிய பகுதிகளில் கடற்பாசி வளர்ப்பும் தீவிரமாக ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு மாகாணத்தின் புவியியல் அமைப்பை பயன்படுத்தி புதிய வளர்ப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்த முடியும். இதற்கமைய யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் இறால், நண்டு மற்றும் சிப்பி வகை வளர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் கடல் அட்டை குஞ்சு உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அத்துடன் கடல் வளமற்ற வவுனியா மாவட்டத்தில் நன்னீர் மீன்பிடியை பிரத்யேகமாக மேம்படுத்தலாம். குஞ்சு உற்பத்தி நிலையங்களின் பற்றாக்குறை மன்னாரில், மாந்தை மேற்கு, நானாட்டான் மற்றும் கிளிநொச்சியில் பூநகரி பகுதிகளில் புதிய காணிகளை அடையாளம் காண்பதில் வனவள மற்றும் வன உயிரிகள் திணைக்களங்களுடனான முரண்பாடுகள், அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பின்மை மற்றும் காலாவதியான அனுமதி பத்திரங்களை புதுப்பித்தலில் ஏற்படும் தாமதங்கள் ஆகியன பிரதான சவால்களாக காணப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தில் உள்ள பண்ணைகளின் சன நெரிசலை குறைத்தல், பூநகரி போன்ற பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல் மற்றும் உள்ளூர் கடற்தொழிலாளர்களின் பாரம்பரிய தொழில்களுடன் ஏற்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான சுமூகமான பொறிமுறைகளை உருவாக்க வேண்டியதன் அவசியம் உள்ளது. இவ்வாறான சவால்கள் தீர்க்கப்படுவதன் ஊடாக வடக்கு மாகாணத்தில் இருந்து வருடாந்தம் அன்னளவாக 100 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று தெரிவித்தார்.
தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் பிள்ளையான் எனப்படும் சிவனேச துரை சந்திரகாந்தன் இன்றைய தினம் மருத்துவ பரிசோதனைகளுக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்து வரப்பட்டனர். கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மட்டக்களப்பில் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் ஏப்ரல் 12, 2025 அன்று பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் 2006ஆம் ஆண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பாக அவர் கைதானதாக தெரிவிக்கப்பட்டது. ஆட்கடத்தல் குற்றச்சாட்டுக்கு அப்பால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு குறுக்கல்மடம் பகுதியில் கடந்த 3 நாட்களாக களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் 6 அடி ஆழம் வரை தோண்டப்பட்ட நிலையில் மனித உடலின் எச்சங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்நிலையில் அவ்விடத்தில் அகழும் பணி நேற்றைய தினம் மாலையோடு கைவிடப்பட்டு அப்பகுதி மூடப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளது. 3வது நாளோடு முதலாவதாக தோண்டப்பட்ட இடம் கைவிடப்பட்டு மூடப்படுகின்ற நிலையில் அகழ்வு பணியும் நேற்றோடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அப்பகுதியில் சந்தேகிக்கப்படும் ஏனைய இடங்களில் ஸ்கேன் செய்யப்பட்டு நீதிமன்ற அனுமதியுடன் அகழ்வு பணி முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு மட்டக்களப்பு கல்முனை வீதியால் பயணம் செய்த 170 முஸ்லிம்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மட்டக்களப்பு குறுக்கல்மடம் கடற்கரையை ஆண்டிய பகுதியில் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பகுதியில் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தோண்டும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியரை அவதூறுக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரைகளையும் மேற்கொண்டனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு இன்னும் சில தரப்புகளுக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றொரு வைத்தியர் தனியார் ஊடகம் வலையொலி தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக நீதவான் உசைன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முதலாம் தரப்பான வைத்தியர் சார்பில் சட்டத்தரணி ஒருவர் ஆஜரான போதும் 2ஆம் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் அவரும் ஆஜராகாத நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் முதலாம் தரப்பு வைத்தியர் மற்றும் 2ஆம் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோரை சட்டத்தரணிகள் ஊடாக ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்ஷன் டயஸ், சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபன் ஆகியோர் ஆஜராகினர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை வழக்கில் கைதான 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டு தனங்கிழப்பு பகுதியில் உருக்குலைந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மக்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இன்று மீண்டும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் ஆகியோரும் 2வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்ட சிரேஷ்ட விரிவுரையாளரின் மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்கோரல உள்ளிட்ட 3 சட்டத்தரணிகளும் ஆஜராகினர். 1வது சந்தேக நபரான சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் சார்பில் சட்டத்தரணிகள் எவரும் மன்றில் ஆஜராகவில்லை. 2வது சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சமந்த அத்துக்கோரல நீண்ட சமர்ப்பணத்தை முன்வைத்து விண்ணப்பங்களை செய்ததுடன் 1வது சந்தேக நபரும் 2ஆம் சந்தேக நபரும் சட்ட ரீதியாக திருமணம் செய்த போதும் 1வது சந்தேக நபரின் உடல் உள்ள துன்புறுத்தல் காரணமாக 2ஆம் சந்தேக நபர் மனநீக்கம் செய்யும் முடிவை எடுத்து அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 2வது சந்தேக நபரின் வாக்குமூலத்தை பெறுவது தொடர்பாக சட்ட வைத்திய அதிகாரியிடம் முற்படுத்தி உளநிலையை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் வரை எவரும் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது என தெரிவித்த சட்டத்தரணி யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் நாளாந்த பத்திரிகை ஒன்றில் வெளியான தலைப்புச் செய்தியை சுட்டிக்காட்டி அது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். 1வது சந்தேக நபரால் வழங்கப்பட்ட வாக்குமூலம் பத்திரிகை ஒன்றில் முன்பக்க தலைப்புச் செய்தியாக வெளிவந்துள்ளது. சந்தேக நபரால் வழங்கப்பட்ட வாக்குமூலம் குற்றப்பத்திரத்தில் தாக்கல் செய்யப்படாமல் வெளிப்படுத்தக்கூடாது என்பது விதி. அது நியாயமான விசாரணையை பாதிப்புக்குள்ளாக்கும். ஊடகங்களில் வெளிவந்த செய்தி நீதிமன்றத்தை அவமதிப்பதாக உள்ளது. குறித்த செய்தி
செய்தியானது சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இரண்டாவது சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் எனவும் தவறான விடயங்கள் பரப்பப்பட்டுள்ளது. சில ஊடகங்கள் கூட செய்திகளை தவறாக தெரிவுபடுத்தி வெளியிட்டது. இது தொடர்பில் நீதிமன்றம் ஊடகங்களுக்கு பொது எச்சரிக்கை ஒன்றை விடுக்க வேண்டும் என சமர்ப்பணம் செய்தார். இதேவேளை குறித்த கொலை வழக்கு தொடர்பாக சுயாதீனமான விசாரணை வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தனது சமர்ப்பணங்களை தொடர்ந்து முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கடந்த வழக்கு தவணையின் போது சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பிலேயே நான் ஆஜராகிறேன். சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் எவரும் ஆஜராகவில்லை என்பது நீதிமன்ற பதிவேட்டிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு விடயங்கள் இருக்க பொய்யாக இரண்டாம் சந்தேக நபருக்காக நான் ஆஜராகியதாக பல செய்திகள் பிரசுரமானது. அது மட்டுமல்லாமல் உயிரிழந்த விரிவுரையாளரின் மகன் என்னிடம் செய்த விண்ணப்பத்துக்கு அமைய உயிரிழந்தவரின் மகளை இறுதிச் சடங்கில் பங்கேற்க வைப்பது தொடர்பாக போலீசாருக்கு தெரியப்படுத்தினேன். ஆனாலும் நான் இரண்டாம் சந்தேக நபரை பங்கேற்க செய்வதற்காக நீதிமன்ற உத்தரவை பெற்றேன் என தவறாக செய்திகள் வெளியானது. நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக தவறாக செய்திகளை பிரசுரிப்பது நீதிமன்ற அவமதிப்பாகும். பெரிய குற்ற செயல் இடம்பெற்றுள்ளது. விசாரணை ஆரம்பமாகி நடைபெறுகின்ற வேளையிலே இது சம்பந்தமாக பிரசுரிக்க கூடாது மற்றும் பொய்யான தகவல்கள் வெளிவருவது விசாரணைக்கு பாதிப்பாக அமையும். இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட தரப்பாக ஆழமான கரிசனை எமக்கு உண்டு. இதை கருத்தில் எடுத்து மன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரிழந்த விரிவுரையாளரின் வீட்டில் எடுத்த தடைய பொருட்கள் உள்ளிட்ட சிலவற்றை நீதிமன்றம் ஊடாக நம் போலீசாரிடம் சமர்ப்பிக்கின்றோம். புலன் விசாரணை தங்குதடையின்றி நடக்க போலீஸ் விசாரணைக்கு அது தேவையோ இல்லையோ அவற்றை நாம் ஒப்படைக்கின்றோம். இறந்த விரிவுரையாளர் கடந்த காலங்களில் செய்த முறைப்பாடு சம்பந்தமாகவும் சந்தேக நபர்கள் தொடர்பில் நிலுவையில் உள்ள வழக்குகள் சம்பந்தமாகவும் நீதிமன்றின் கவனத்திற்கும் கொண்டு வருகின்றேன் என்றார். குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களை அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். 3 தரப்புகளின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிவான் லின்குமார் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிட்டார். மேலும் இரண்டாம் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்கான மனநிலையில் உள்ளாரா என்பதை உறுதிப்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு பணிப்புரை விடுத்தார். அத்துடன் ஊடகங்களின் செய்தி அறிக்கையிடல் வழக்கத்தின் தன்மையை பாதிப்பதாக மன்றின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் செய்தி பிரசுரிப்பவர்கள் இது தொடர்பில் அவதானமாக செயல்பட வேண்டும். பத்திரிகை பிரசுரிக்கும் விடயம் நீதிமன்ற விசாரணையை பாதித்து நீதிமன்ற செயல்பாடுகளை குழப்புவதாக அமைந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டம் தொடர்பாக நான் மிகுந்த கவலையுடன் என் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த விரும்புகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். அவரது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது மக்களின் காணிகள் அவர்களின் வாழ்விடங்கள் மற்றும் தமிழர்களின் பன்மைத்துவ அடையாளங்கள் ஆகியவற்றை மதித்து அவற்றின் சிவில் உரிமைகளின் இருப்பையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் ஒரு நீதியுடைய தேசத்தை கட்டியெழுப்புவது எமது அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கமாகும். இந்த நோக்கத்தை முன்னிறுத்தி தேசிய ஒற்றுமையை உருவாக்கும் பணியில் நாம் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் 2013ஆம் ஆண்டில் 38 ஏக்கர் காணிகளுக்கான சுவீகரிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதோடு 2014ஆம் ஆண்டில் காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் கடந்த ஆட்சி காலங்களில் ராணுவ பொறியியல் படைத்துறையினருக்கு காணி அமைச்சினூடாக அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் 2 நாட்களுக்கு முதல் நிலவை அளவை திணைக்களம் எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி சுவீகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முயன்ற போது பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு உடனடியாக நான் தலையீடு செய்து அந்த நடவடிக்கைகளை நிறுத்துமாறு காணி அமைச்சிற்கு அறிவித்ததுடன் அவை உடனடியாக நிறுத்தியிருந்தேன். இத்தகைய உண்மையான நிலைமைகள் நிலவிக் கொண்டிருக்கையில் பச்சிலைப்பள்ளியில் சில குறுகிய சந்தர்ப்பவாத மற்றும் இனவாத நோக்கங்களை கொண்ட குழுக்கள் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்து வருகின்றனர். எதிர்காலத்தில் இனவாத மற்றும் இராணுவவாத அரசியலை முன்னெடுத்து எதிர்காலத்தில் அதிகாரத்தை பெறவும் அதனை தக்க வைத்துக் கொள்ளவும் முயலும் இத்தகைய அரசியல் செயற்பாடுகள் வன்மையாக கண்டிக்கப்படுகின்றன என்றார். இலங்கையில் உருவாக்கியுள்ள எரிபொருள் மற்றும் எரிசக்தி மேலாண்மை சவால்களை முன்னிட்டு அரசாங்க நிறுவனங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை செயல்படுத்தும் சாத்தியங்களை ஆய்வு செய்ய அமைச்சரவை குழு தீர்மானித்துள்ளது. இந்த கூட்டம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இணைய வழியில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 16 மற்றும் 17 ஆகிய திகதிகளில் அரசாங்க அலுவலகங்களில் இணைய வழியில் பணியாற்றும் திறனை பரிசோதிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழ்நிலையால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு அரசு சேவையை இடையூறு இல்லாமல் தொடர்வதே இதன் நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்து இந்த சந்திப்பின் போது அத்தியாவசிய சேவைகளை பாதிக்காமல் எரிபொருள் மற்றும் மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் முன்னேற்றமும் ஆய்வு செய்யப்பட்டது. அத்துடன் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயக அலுவலகம் வெளியிட்ட வழிகாட்டுதல்கள் அமைச்சக மட்டத்தில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதும் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. ஊடக மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியவை மார்ச் 31ஆம் தேதியளவில் டீசல் பயன்பாட்டில் 42% சேமிப்பை எட்டியுள்ளதாகவும் மின்சாரம் மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் 7 மற்றும் 9 ஆகிய திகதிகளில் பாடசாலைகளில் எரிசக்தி சேமிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களும் தேவைக்கேற்ப இணைய வழி கற்றல் முறையை பயன்படுத்தி வருகின்றன. இதேவேளை கிராம சேவகர் சேவை நுழைவுத் தேர்வு உள்ளிட்ட முக்கிய தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெற்றதாக பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது. போக்குவரத்து, டிஜிட்டல், பொருளாதாரம், நீதித்துறை உள்ளிட்ட பல அமைச்சகங்கள் குறைந்த அளவு அவசிய பணியாளர்களுடன் நேரடி சேவையையும் மற்ற பணிகளை இணைய வழிமுறையிலும் தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்ற காரணத்துக்காக எந்த ஒரு பிள்ளையையும் பாடசாலையில் அனுமதிப்பதை மறுக்க முடியாது என சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். மாத்தறை பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிள்ளைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லாதது அவர்களின் பெற்றோரின் தவறு என்பதால் அதிகாரிகள் அந்த விடயத்தில் ஒதுங்கியிருக்க முடியாது. பதிவு திணைக்களங்களின் மூலம் பிறப்பு சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறை முடியும் வரை அத்தகைய அனைத்து பிள்ளைகளும் பாடசாலைகளில் சேர்க்கப்பட வேண்டும். பிறப்புச் சான்றிதழ் இல்லை என்ற காரணத்துக்காக எந்த ஒரு பிள்ளையையும் பாடசாலையில் சேர்க்க மறக்க முடியாது என அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 1ஆம் தரத்துக்கு சேர வேண்டிய அனைத்து பிள்ளைகளுக்கும் பிறப்பு சான்றிதழ் அல்லது பிற ஆவணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வகுப்பறைகளில் இருக்க வேண்டும். கல்வி கற்பதற்கும் வகுப்பறையில் இருப்பதற்கும் ஒரு பிள்ளைக்கு இருக்கும் உரிமைக்கும் பிறப்பு சான்றிதழ் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே 3 மாதங்கள் தாமதமாகியுள்ள நிலையில் அந்தந்த வலயங்களில் உள்ள 1ஆம் தரத்துக்கு தகுதியான அனைத்து பிள்ளைகளும் பாடசாலைக்கு செல்வதை வலய கல்வி பணிப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருகோணமலை ஈச்சலம்பற்று காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பூமரத்தடி சென்னை பகுதியில் பல ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாகரை விசேட அதிரடிப்படையினரால் அந்த பகுதியில் உள்ள வாய்க்கால் ஒன்றில் இருந்து இன்றைய தினம் குறித்த ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது 4 மோட்டார் குண்டுகள், 2 மோட்டார் குண்டு மின்னேற்றி மற்றும் T56 ரக துப்பாக்கியின் 75 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், வாகரை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இடத்தில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு மீட்கப்பட்ட ஆயுதங்கள் ஈச்சலம்பற்று காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வாகரை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தொண்டமனாறு களப்பை மூடி மேற்கொண்ட நல்ல தண்ணீர் திட்டத்தால் 1732 நன்னீர் மீன்பிடி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் இன்று தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில், தொண்டமனாற்றை அண்மித்த பகுதிகளை நன்னீராக்கும் திட்டத்தினால் மீனவ மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். மழைக்காலங்களில் அச்சுவேலி, தம்பாலை உட்பட்ட பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கும் போது அவர்கள் அந்த நீரை வெளியேற்றுவதற்காக கடலுக்குள் நீர் செல்லக்கூடிய வழிவகைகளை மேற்கொள்வார்கள். தற்போது கடலுக்கு நீர் செல்ல முடியாதவாறு வான்கதவுகள் மூடி காணப்படுவதனால் விவசாயம் கூட செய்கை பண்ண முடியாதவாறு நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகின்றது. இதனால் விவசாயமும் செய்கை பண்ண முடியாத நிலை இருக்கின்றது. குறித்து நல்ல தண்ணீர் திட்டம் ஆரம்பித்த நாளிலிருந்து 1272 நன்னீர் மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த நன்னீர் திட்டம் மேற்கொள்ளப்படவில்லை எனில் தை, மாசி, பங்குனி மாதங்களில் அதிகளவான இறால் குறைந்த விலையில் விற்பனையாவதாகவும், ஆனால் குறித்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இறால் உற்பத்தி இல்லை என்றும், கடல் நீரும் நன்னீரும் கலக்கும் போதுதான் இறால் உற்பத்தியாகும் என்றும், ஆறு அடைக்கப்பட்டமையினால் நன்னீர் மீன்பிடி முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், உரியவர்கள் கவனம் எடுத்து நன்னீர் மீன்பிடியாளர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் உள்ளிட்ட அக்கட்சியின் உறுப்பினர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தனர். மலையக மக்கள் எதிர்கொள்கின்ற கல்வி, வீடு மற்றும் காணி பிரச்சினைகள் குறித்தும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அது அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு விசேட கவனம் செலுத்தினார். மேலும் மலையக பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு தகுதியான தமிழ் மொழி மூல ஆசிரியர்களை விரைவாக ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பாகவும் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர்.
நாட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிலக்கரி மோசடியின் பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று வியாழக்கிழமை நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த அரசாங்கத்தின் கொள்கையானது மற்றவர் பையை திருடிவிட்டு திருடன் திருடன் என கத்திக்கொண்டு ஓடும் ஒரு பிக் பாக்கெட் திருடனின் செயலை போன்றது. நிலக்கரி மோசடியுடன் தொடர்புடையவர்களை ஜனாதிபதி பாதுகாக்கின்றார். ஜனாதிபதியின் செயற்பாடுகள் மற்றும் அரசாங்கத்தின் நகர்வுகளை பார்க்கும்போது அவரே இந்த மோசடியின் பின்னணியில் இருப்பது தெளிவாகின்றது. தற்போதைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் ஜனாதிபதி விவசாய அமைச்சராக இருந்த காலத்தில் அமைச்சுக்கு கொண்டு வரப்பட்டவர். அவர் மீது ஏற்கனவே மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் தற்போது தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்து மீண்டும் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டணம் அதிகரித்து வரும் நிலையில் அரசு ஊழியர்கள், வைத்தியர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவை வழங்குநர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படவில்லை. விவசாயிகள் அறுவடை செய்யும் நேரத்தில் அரிசி இறக்குமதியை செய்ய அரசாங்கம் திட்டமிடுகின்றது. இது உள்நாட்டு விவசாயிகளை அழிக்கும் செயலாகும் என்றார். அரசாங்க தரப்பினர் அண்மை காலமாக மத வழிபாடுகளில் ஈடுபடுவது குறித்து கருத்து தெரிவிக்கையில், மதத்தை நம்பாதவர்கள், மகா சங்கத்தினரை அவமதித்தவர்கள் மற்றும் தானம் வழங்குவதை ஒரு நாடகமாக பார்த்தவர்கள் இன்று புதிய வீட்டுக்கு செல்லும் போது தானம் வழங்கி மத சடங்குகளில் ஈடுபடுவதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவே பௌத்த தர்மத்தின் சக்தி என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி நகைகளை கொள்ளையிட்ட பின்னர் அவர்களை கிணற்றில் வீசிய கொடூர சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காஞ்சனம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர் மற்றும் 22 வயதுடைய சகோதரர் முச்சக்கர வண்டி சாரதி ஆகியவரையும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கொள்ளையிடப்பட்ட நகைகளை வாங்கிய குற்றச்சாட்டில் ஏற்கனவே விளக்கமறியலில் இருந்த 2 நகைக்கடை உரிமையாளர்களும் மீண்டும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். மயக்க மருந்து வழங்கிய குற்றச்சாட்டில் கொழும்பு வத்தளை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் போலீஸ் தடுப்பு காவலில் 3 நாட்கள் வைத்து தொடர்ந்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் வைத்து மயக்க மருந்து கொடுத்து நகைகள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினரை கொண்டு சந்தேக நபர்களை அடையாளம் காணும் ஆள் அடையாள அணிவகுப்பு இன்று நீதிமன்றத்தில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. மாவட்டத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் குறித்து கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சந்தேக நபர்களிடமிருந்து ஏற்கனவே மயக்க மருந்துகள், கார், முச்சக்கர வண்டி மற்றும் கோடாரி உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. மட்டக்களப்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் அரங்கேற்றப்பட்ட இந்த மனிதாபிமானமற்ற செயல்கள் குறித்து மேலதிக சாட்சியங்களை திரட்டும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.